ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். இது பார்த்திங்கன்னா செண்டு மல்லி செடி நல்லா கொத்து கொத்தாக அழகாக பூக்கள் வைக்கும். இதோட பூக்களோட வாசம் பார்த்திங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். இதை ஊசியால் கோத்து அழகாக நம்ம தலையில் வச்சு நாள் முழுக்க வாசமாக இருக்கும். இதோட சின்ன கிளை கிடச்சா போதும், அதிலேருந்து இந்த செடியை அழகாக பதியம் போட்டுடலாம். நாங்கள் இன்றைக்கி அப்படி தான் பதியம் போட போகிறோம். வெறும் செம்மண்ணில் இந்த கற்றாழையோட ஜெல் எடுத்துக்கல, இல்லை வேறு எதுவுமே இதை பதியம் போடுறதுக்காக வேறு எதுவுமே நாங்கள் யூஸ் பண்ணல. வெறும் அந்த குச்சை மட்டும் செம்மண்ணில் நல்லா ஊனி வச்சுட்டு நல்லா தண்ணி ஊற்றி ஒரு நிழலான இடத்துல ஒரு வச்சுட்டு அந்த இலை மேலே மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் தண்ணி தெளிக்கிறோம். அந்த மண் நல்லா காஞ்சதுக்கப்புறமா நீங்கள் தண்ணி ஊற்றலாம். டெய்லி தண்ணி ஊற்றினா அந்த குச்சி அழுகி போகிறது கூட சான்ஸ் இருக்குது. நீங்கள் டெய்லி தண்ணி ஊற்ற வேணாம். அது ஈரம் இருக்க வரைக்கும் தெளித்து மட்டும் மேலே இலையில தெளிங்க. அதே மாதிரி தான் நாங்கள் வச்சுருக்கோம். நல்லாவே எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கு. இப்போ இப்படி தான் ஒரு 15 நாள் ஒரு நிழலான இடத்துல வச்சுட்டு அதுக்கப்புறமா நான் மாற்றி வேறு இடத்துல வச்சுட்டு வந்தேன். அழகாகவே அந்த செடி சூப்பராக வளர்ந்துருக்கு. என் ஃப்ரெண்டு வீட்டில் வச்சுருக்காங்க. அது முழுசாக வளர்ந்த செடி இப்போ பாருங்கள். அதுலேருந்து கீழே இருந்து குட்டி குட்டியாக தானாகவே வந்திருக்கு பாருங்கள். அந்த கீழே சூப்பராக ஒரு சின்னதாக தனியாக வந்திருக்கு. நாங்கள் வச்சது ஒரே ஒரு கிளை தான், அதுலேருந்து நிறையவே வந்திருக்கு சூப்பராக. இது ஒரு பாட்டில் வச்சாலே போதும், நல்லாவே பூவெலாம் பூக்குது. பார்த்திங்கன்னா இந்த பழுத்து போன இலையெல்லாம் கட் பண்ணி விட்டுரும். சூப்பராக ஈஸியாக வளர்க்கலாம். இதை வளர்க்குறது ரொம்ப ஈஸி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மீண்டும் அடுத்த வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய்.